எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பொங்கல் திருநாள் நமக்கு 2023ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி வருது இல்லைங்களா. அப்படி அந்த நாளன்னைக்கு நம்ம பொங்கல் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கும் பொழுது நமக்கு செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும், அதே சமயத்தில் இந்த அற்புதமான நன்னாளன்னைக்கு பெண்கள் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும், எதை செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பொங்கல் வைப்பதற்குண்டான துல்லியமான நேரம் என்ன, எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ வளங்கள் அனைத்துமே நிறையும் அப்படிங்கிறதுக்குண்டான நேரத்தை முதல்ல பார்த்துக்கலாம். நமக்கு திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை திருநாள் அப்படிங்கிறதால இந்த திங்கக்கிழமை நாள் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த ஒன்று. அப்படி அந்த விதத்தில் நம்ம காலை நேரம், அதாவது 6:30லேருந்து 7:30க்குள்ளே நம்ம வீட்டில் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறைய பேர் வீட்டு வாசலில் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி வழக்கம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் செல்வ வளர்ச்சியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டு வாசலில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்தில் செய்யலாம் கண்டிப்பாக. ஆனால் வீட்டு வாசலில் வைக்கக்கூடியவங்க 6 to 7 அப்படிங்கிற நேரத்தை தேர்வு செய்துக்கோங்க. இந்த நேரம் ஒருவேளை உங்களுக்கு ஒத்தே வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:30லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தை முதல் நாள் அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே குறிப்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கமான பதிவு கொடுத்திருந்தேன். நமக்கு இந்த தை நாள் அப்படிங்கிறது, முதல் நாள் அப்படிங்கிறது செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான நாளோடு மட்டும் இல்லாமல் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தை மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விரட்டி அடிக்கப்பட்டு செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருளி பெற்றுத்தரக்கூடிய நாள். அதனால் சொல்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் சரிவர கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள் பற்றின பதிவை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய செல்வ செழிப்பான நாள் அப்படிங்கிற காரணத்தால் அனைத்து விஷயங்களுமே நீங்கள் சரிவர கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நம்ம பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு பெண்கள் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும், எதை செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான கருத்து தான். இருந்தாலும் குறிப்பிட்டு ஏன் பெண்களை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அனைவருடைய வீடுகள்லையுமே பொங்கல் வைக்கக்கூடியது யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட தலைவி தான் வைப்பாங்க. அதனால் எதை குறிப்பிட்டு பெண்கள் எந்த விஷயத்தை கடைபிடிக்கணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது இன்பம் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இல்லைங்களா. அப்படி அந்த இன்பம் பொங்கக்கூடிய நாளன்னைக்கு பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட ஆடை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புடவை அணிவது அப்படிங்கிறது சிறப்பு. புத்தம் புது ஆடை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை புத்தாடை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படலை, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சுடிதார் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முகூர்த்தத்தின் பொழுது நீங்கள் கட்டியிருந்த புடவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புடவையை அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த மாதிரியான மங்கள விஷயங்கள் அனைத்திலுமே நம்ம பட்டாடை உடுத்தி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்தோம், பட்டாடை உடுத்தி விஷயங்கள் அனைத்துமே செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான மங்கள காரிய தடைகளும் விலக பெற்று மங்களம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது. அதனால் முதல் முக்கியமான விஷயமா இதை செய்துக்கோங்க. அடுத்ததா இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்பாகவே நீங்கள் எழுந்து அனைத்து விஷயங்களையுமே சரிவர செய்திடணும். இப்போ நிறைய பேர் அவசர அவசரமாக தலை ஸ்நானம் செய்துட்டு அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த துண்டை கூட கழட்டாமல் அப்படியே பொங்கல் அடுப்பை பற்ற வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இந்த மாதிரியான தவறுகள் எதுவுமே செய்யாதீங்க. நல்ல ஆடைகள் எல்லாமே அணிந்து தலையை நல்லா சீவிட்டு தலை நிறைய பூ வைத்து நெற்றி நிறைய குங்குமம் வைத்து கை நிறைய வளையல்கள் எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதை கண்டிப்பாக அனைத்து பெண்களுமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. காலை நேரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா முன்னேற்பாடாக நீங்கள் அனைத்து விஷயங்களையுமே செய்து வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், பொங்கல் வைக்கும் பொழுது இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சேர்ந்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ பொங்கல் வைக்கக்கூடிய சமயத்தில் அந்த வீட்டோட பெண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த அடுப்படியில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் அனைவருமே ஒன்று கூடி பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நம்ம பொங்கல் பானை வைத்து அதுக்கப்புறமா அதில் பால் விட்டு பொங்கி வரக்கூடிய சமயத்தில் அரிசி களைந்து போடுவோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த அரிசியை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு
சொல்லும் பொழுது வெல்லம் சேர்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண் குழந்தைகளை கையில் கொடுத்து போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பெண் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவியே போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட வாசலில் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். மங்கள காரியங்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னாலும், வீட்டில் ஏதாவது ஒரு சில விசேஷங்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டோட வாசலை அலங்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொங்கல் வைக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப அழகாக சுத்தப்படுத்தி எல்லாமே அலங்காரப்படுத்திடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் பகுதியை வந்து சரிவர கவனிக்காமல் விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் செய்யாமல் அந்த வீட்டு வாசலில் பொங்கல் வைக்க போகிறீங்க, இல்லை வீட்டுக்குள்ளே தான் பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வீட்டோட வாசல் நல்ல மங்களகரமாக இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டுவது, இல்லை பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ அடுத்ததாக பெண்கள் இந்த நன்னாள் அன்னைக்கு செய்யவே கூடாதது, குறிப்பாக அனைவருமே செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அற்புதம் பொருந்திய நாளன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய வேலைகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் சோர்வானது ஏற்படும். அதனால் எரிச்சலும் வரும். அப்படி அந்த மாதிரி உடல் சோர்வு, எரிச்சல் இது அனைத்துமே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்து, அதாவது திட்டி தீர்ப்பது, இல்லை ஏதாவது சண்டையிட்டு கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் எல்லா நேரங்கள்லையுமே நீங்கள் பொறுமை காத்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகும். பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொறுமையின் அடையாளம் இல்லைங்களா? அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களே கோவப்பட்டால் கூட கூடுமான வரைக்குமே பெண்கள் விட்டு கொடுத்து அமைதியாக செல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி முந்தைய நாளே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அறிவுரை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் திருநாள் அன்னைக்கு கை கொடுக்கும். அடுத்ததாக 2வது முக்கியமான விஷயம், பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது நமக்கு மட்டுமே இன்பம் தரக்கூடிய நாள் கிடையாது, அனைவருக்குமே இன்பம் பொங்க வேண்டிய நாள் அப்படிங்கிறதால ஒரு சிலருக்கு பணப்பற்றாக்குறையின் காரணமாக பொங்கல் வைப்பதற்குண்டான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வீடுகளில் வைத்த பொங்கலை கொஞ்சமும் கூட்டுக்கறி குழம்பு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழம்பு, சாதம் இந்த மாதிரி உங்களால் இயன்றதை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எதனால் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த தை முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் செல்வம் பெருகக்கூடிய நாள், மகாலட்சுமி தாயார் வருகை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால நம்ம தானம் செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற சந்தேகம் இருக்கும். எப்பயுமே நம்ம அளிக்கக்கூடிய தானத்தால் அடுத்தவர்கள் மனமகிழ்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நிறைவு உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக செல்வ கடாட்சம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதனால கண்டிப்பாக தயங்காம தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக 3வது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுக்கு யாராவது தேடி வந்து இரவல் பொருள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை கடனுக்கு பொருள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை கடனே கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலும் கூடுமான வரைக்குமே தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்படுங்க. இப்போ பால், தயிர் இந்த மாதிரி பொருட்களை கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கணும். இப்போ பண உதவி கேட்டு வராங்க, அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஆலோசித்து செயல்படுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். ஆபத்துக்கு உதவுவது அப்படிங்கிறது நற்செயல் தான். ஆனால் அவர்களுடைய ஆடம்பரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் கடன் கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க கூடுமான வரைக்குமே தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா பொங்கல் திருநாள் அன்னைக்கு எந்த குறிப்பிட்ட நேரத்தில் பொங்கல் வைக்கணும், எந்த நேரத்தில் வைப்பதால நமக்கு செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவலும், பெண்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.